ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி கபடி தான், தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். எஸ், தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா மேட்ச் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு. ஸ்டார்டிங் செவனை பார்த்துலாமா ரெண்டு டீமுக்கும்? எஸ், அது ரொம்ப முக்கியம், யாரை விளையாட வைக்கிறீங்கன்னு. அண்ட் ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ரிவியூ போட்டாச்சு, பார்க்காதவங்க போய் பாருங்கள். யூ மும்பா வர்சஸ் தமிழ் தலைவாஸ், யார் ஜெயிப்பா, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், எதை பற்றி ஒரி பண்ணணும், எதுக்குன்னு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி வச்சுருக்கேன். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரிவ்யூ ஆகட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, அதே சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாகரும் நரேந்திரம் இல்லையா சார், என்ன ஆச்சுன்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. எனக்கு இன்னும் தெரியல. வில் வெயிட். அண்ட் மோர் ஓவர் அவங்க எல்லாமே ஜெயிச்சது ஒன்று டூ ஏர்லி. இப்போ தானே ஒரு மேட்ச் ஆயிருக்கு, போக போக பார்ப்போம். அவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் தான் போனாங்க, மும்பைக்கு போயிட்டு வைசாக் வந்தது. டெஃபினெட்லி தே வில் கெட் அ சான்ஸ். சப்ஸ்டிடியூட்டில் கூட அவங்க பேர் இல்லாதது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். நான் இதுலேயே சொல்லியிருந்தேன் ரிவ்யூவில். சப்ஸ்டிடியூட்டில் விஷால் சால் இருந்தார், அனுஜ் கவுடே, தருண், மோயின் ஷபாகிக்கு மட்டும் தான் சான்ஸ் கிடச்சிது 24வது நிமிஷம். அதே மாதிரி இன்னொருத்தர் யோகேஷ் யாதவ், அவர் ஒரு 24 நிமிஷம் அவர் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சி சப்ஸ்டிடியூட் உள்ள வந்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக. இந்த விஷாலுக்குலாம் சான்ஸ் கூட கிடைக்கல. சாகர் நரேந்தர் வெயிட் அண்ட் வாட்ச், சுச்சுவேஷன் என்ன சொல்லுது பார்ப்போம். நத்திங் அஃபிஷியலாக எதுவும் இன்னும் வரல. அண்ட் ஸ்பெகுலேஷன்லாம் மறந்துருங்க. அவர் இதை சொன்னார், அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அதெல்லாம் மறந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தெரிஞ்சிடும் 8 மணிக்கு ஆச்சா அது. அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் ஹை ஆகும். மோர் டீட்டெயில் ஆச்சேஸை ப்ரிவியூவில் போய் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் செவன் பார்ப்போம். ஸ்டார்டிங் செவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லிடுறேன் கடற்கடன்னு. யூ மும்பா இப்படி தான் இருக்கும். அஜித் சௌஹான் போன சீசன் 186 பாயிண்ட், லெஃப்ட் ரைடரு. ரோஹித் ராகவ் வெரி குட் பிளேயர், 79 பாயிண்ட், ஆல்ரவுண்டர் அவர் போன சீசன். ஜஃபர் தானிஷ் ஆல்ரவுண்டர், 88 பாயிண்ட் போன சீசன். டிஃபென்ஸில் அவங்ககிட்ட ரிங்கு இருக்கார், ரைட் கார்னர். அவர் 45 பாயிண்ட், 15 மேட்ச் தான் விளையாண்டார் போன சீசன். அப்புறம் லோகேஷ் கோஸ்லியா அவர் இருப்பார் கண்டிப்பாக லெஃப்ட் கார்னரில், அவர் ஒட்டி தான் தெரியுறாரு. அதே மாதிரி சுனில்குமார் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால், வெல் நோன் ஜோடி. அது என்னன்னு பார்க்கும். அவங்களோட இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சப்ஸ்டிடியூட்டு பாட்னம் பைரட்ஸ் சந்தீப் குமார் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது சுதாகர் கூட விளையாட்டு இருந்தார் அவர் இருக்காருங்க. சந்தீப் போன சீசன் பாட்னா பைரட்ஸுக்கு 43 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, 16 மேட்ச் தான் கிடச்சிது. ஏன்னா தேவாங்கன் அயன் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க கம்ப்ளீட்டாக. அப்புறம் சதீஷ் கண்ணன், தீபக் இருக்கார் ஒரு டிஃபெண்டர், ரகுவன்ஷின்னு ஒரு ரைடர். அண்ட் ரகுவன்ஷி கிரிக்கெட்டில் ஒருத்தர் இருக்கார் ராஜஸ்தான் ராயலில், 13 வயசு பையன், டவால் டிமில் நடிக்கிறார். எனவே முகேஷ் கண்ணன் அவர் ஒரு ரைடர் இருக்காங்க. இது அவனோட இன்னும் சப்ஸ்டிடியூட். ரைட், நம்ம தமிழ் தலைவர் ஸ்டார்டிங் செவன் போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது. ராம்குமார்ன்றவர் ஒமான்லேருந்து $2 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கார். தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார். அண்ட் முருகன்றவரும் ₹40 கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ரெகுலராக. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தாங்க ஒரு பட்டன். ஒரு நமக்கு ₹40 தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் கொடுக்கல தேங்க்ஸ் போடுவாங்க. நான் அவ்வளோ வீடியோ பாருங்கள் இவ்வளோக்கும் நான் என்னால் கோச் கார்னர் போட முடியல, தமிழ் தலைவாஸ் புனேரி பல்தன் பெங்களூர் புல்ஸோட ரிவ்யூ போட முடியல. ஏன்னா டூ மச் ஆஃப் ஒர்க் லோடு, அந்தளவுக்கு இன்னும் நஷ்டம் தான் ஆகுது. அதனால தான் நிறைய வீடியோ எங்களால் போட முடியல. ஸோ யூ நோ பெட்டர். ரைட், அது ஒரு இருக்கட்டும். ஸ்டார்டிங் செவன் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்டிங்க, சவுதி அரேபியாவில் இருக்கேன் சார், யார் எப்படி பார்க்குறது வீடியோன்னு. சவுதி அரேபியா, கத்தார், யூஏஇ, சிங்கப்பூர், இங்கே தான் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கே நீங்கள் போய் செக் பண்ணணும். ஸ்பெஷலி நீங்கள் கத்தார் பார்த்தீங்கன்னா தோஹாவில் இருக்குது கியூடெல்னு பேர், கத்தார் டெலிகம்யூனிகேஷன். அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்க லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு. அங்கேருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் தோஹாவில் இருக்கிறவங்க. யூஏஇ அஃப்கோர்ஸ் துபாய், அபுதாபியோ, ஷார்ஜாவோ, ரசல்கமா, பிஜரோ, அமுல்குவின், கொர்பகான், எங்கே போனாலும் சரி, அஜ்மான், இத்திசலாத் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்க எங்கே யாரை கான்டாக்ட் பண்ணணுன்னு. சிங்கப்பூர் அப்வியஸ்லி சிங்டெல். இப்போ இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்திருக்கேன், அதை பற்றி எனக்கு தெரியல. 2-3 வாட்டி வந்திருக்கேன் நான் சிங்டெல்லில். அண்ட் ஓரளவு தெரியும் சிங்கப்பூர் பற்றி. ஸோ சிங்டெல்லில் கான்டாக்ட் பண்ணலாம். சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க சிஎஸ்டி, ஆமாம், கம்யூனிகேஷன் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்க தான் மெயின் கம்யூனிகேஷன் செக்டர். அங்கே செக் பண்ணி பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க யார் சர்வீஸ் ப்ரொவைடர்னு. அங்கே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எதுக்கு தேவையில்லாமல் அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் யூடியூப்பில் தேட வேண்டாம், கரெக்டாக லீகலாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ரைட், இப்போ தமிழ் தலைவரோட ஸ்டார்டிங் செவனுக்கு போயிடுவோம் டக்குன்னு. ரைட், அப்வியஸ்லி பவன் ஷராவத் நேற்று 9 பாயிண்ட் எடுத்தாலும் குரூஷியல் 9 பாயிண்ட். செகண்ட் ஹாஃபில் கலக்கினார் பாரு மனுஷன். அர்ஜுன் தேஷ்வால் சூப்பர் 10 ஆல்ரெடி எடுத்துட்டாரு. இமான்ஷு 3 பாயிண்ட் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருந்தார் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி சுரேஷ் ஜாதவ் 3 டிட் வெரி வெல். அவரோட டேஷ் ஆகட்டும், அவரோட புஷ் ஆகட்டும், அவரோட ஆங்கிள் ஹோல்டு, தை ஹோல்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அவுட் ஆகிறாரு, பட் ட்ரை பண்ணால் தானே நீங்கள் அவுட் ஆவீங்க. ஒன்றுமே பண்ண நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவுட்டே ஆக மாட்டீங்க. ஸோ அதுதான் இங்கே மெயின். அவர் ட்ரை பண்ணுறாரு, அவுட் ஆகிறாரு, அதே சமயத்தில் பாயிண்ட்டை கொண்டு வராரு. 3 பாயிண்ட்டு நல்லா ஹெவியாக வர இருக்கார் பார்க்கறதுக்கு. அப்புறம் நிதிஷ்குமார் 2 பாயிண்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்லி அதே டீமோடு தான் போவாங்க. ரோனக் அண்ட் ஆஷிஷ் 2 பேருமே சேர்ந்து கவரில் 2+1 3 பாயிண்ட் தான் எடுத்தாங்க.
பார்க்கணும். இப்போ ஃபிட்னஸை பொறுத்து யார் யார் ஏன்னா அவங்ககிட்ட பெரிய பெரிய ரைடர்லாம் இல்லை. நீங்கள் விஜய் மல்லிக்கு பரத் ஊடாக்க இந்த டிஃபென்ஸ் போதும்னு நினச்சாங்க. இப்போ அங்கே அஜித் சவான் அண்ட் அவங்களாம் இன்னும் இவ்வளோ பெரிய ரைடர் கிடையாது விஜய் மல்லிக் மாதிரிலாம். மோயின் ஷாபாய்க்கு எப்படியாவது இல்லை 7 உள்ள கொண்டு வர்றது பெட்டர். யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த ரிதத்தில் வரணும். திடீர்னு இம்பாக்ட் பிளேயர்னு பேட்டை தூக்கிட்டு போகும்போது 4 ஓவர் மட்டும் ஃபீல் பண்ணால் ஃபெயில் ஆனவங்க லிஸ்ட்டே நிறைய போட்டிருங்க ஐபிஎல்ல பாருங்கள். அந்த மாதிரி கேஸ் ஆகிடும். நோ இப்போ இருந்தால் ஒரு விதத்தில் வரணும். அந்த 24வது நிமிஷம் எனக்கு புரியல. அது யாருக்கு பதில் வரணும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதான் ஸ்டார்டிங் 7 சொல்லிட்டேன். பவன் வர்சஸ் சுனில் கேப்டன் மோதல். அதே மாதிரி சஞ்சீவ் பலியான்ஸ் வர்சஸ் அனில் கோச்சஸ் மோதல். இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான். ஒரு 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.